செய்யற அந்த பாவத்தை ஏழு தலைமுறை தாங்கும். அவன் ஏழு தலைமுறை தாங்கும். அவன் உட்காரமா சிறுமணி சிவா ஏழு தலைமுறை தாங்கும். அன்னையன உட்காரமா கூட சோறு இல்ல தம்பி. யார் வந்திருக்குது சந்தோஷமா எந்த பாவங்களையும் செய்யாத மனிதர்கள் எந்த கஷ்டப்படுத்தாத இருக்கிற இக்கனிய அந்த ஆடையில வச்சு ஆடையில இருக்க கனிய 3வது நாள் அது விரையமாக்கி விடு. பிறகுதான் அந்த ஆடைய உன் தோல் மீது போட்டு அந்த ஆடையை உன் தலையை சுற்றி தவப்ப இருக்க இடத்துக்கு நிலவரசப்படிக்கு அப்பாறு பச்சு அக்கனிய விரையமாக்கி விடு. பிறகுதான் உனக்கு குறையிலடி நாடி வரும் நாள் என் பூக்குழியில ஏறி இறங்கி பிறகுதான் உனக்கு நாடி வரும். நீ குறை கொண்டுக்காத. இப்போ பனி இது வந்திருக்கு, அது நல்லது. குறையிலடி பிறகுதான் நீ நல்படியாக உன் சச்சு முயற்சி கொண்டு நீ நடைபெற்றா நல்மாரியாக எனக்கு ஒரு துணையாக இருந்து நான் வெற்றிகரமாக முடித்து தரேன். அந்த இதுக்கு பாலம் சரி கண்ணிக்கொள். இதை 2ஆக வகுந்து கொண்டு எவ்விடத்தில் வலி இருக்குதோ அவ்விடத்தில் வைத்து. இப்போ எவ்வாறு உள்ளது? எவ்விடத்தில் வலிப்பதோ அதை கண்ணி அவ்விடத்தில் வைத்து விட்டு உனக்கு வலி இருக்கும் இடத்தில் அவ்விடத்தில் அதை 3 முறை ஒற்றி எடுத்து தலை சுற்றி அப்பாற்பட்டு பிறகுதான் சென்று. எவ்விடத்தில் வலிப்பதோ அதை கண்ணி அவ்விடத்தில் வைத்து விட்டு உனக்கு வலி இருக்கும் இடத்தில் அவ்விடத்தில் அதை 3 முறை ஒற்றி எடுத்து தலை சுற்றி அப்பாற்பட்டு பிறகுதான் சென்று. இதை உன் பாதுகாப்புக்கு வைத்துக்கொள். உன் மண்ணில் ஒன்றுமல்ல, அனைத்தும் விலகி சென்றது. விலகுதான் நீ பல இடம் உலாவி வருதான் உன் உடல் வலி கொண்டு இருக்கிறது. மற்றபடி வேற ஒன்றும் அல்ல. விலகுதான் உடம்பத்த வலி ஒன்றும் அல்ல. கால் பயங்கரமா வலி இல்லாத அந்த கால அம்மா என் குழு முழு அளவு அழிக்குதம்மா. நன்றாக அமர். இக்கனியை உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடு. உனக்கு நல் மாதிரி பணி அல்ல. விலகுதான். ஆனா நீ செல்லணும்னு நினைக்கிற, ஆனா மறு வினாடி உனக்கு செல்றதுக்கு வாய்ப்பு அல்ல. விலகுதான். சரி இன்று வேண்டாம், மறுநாள் செல்வோம் என்ற போல் உள்ளது. ஆனா இல்லத்தை விட்டு அடி எடுத்து வெளியே வைக்கவே மனம் தயக்கமாக உள்ளது. பணி செய்யவே ஆனா இரவு உறங்கும் போது இன்று எப்படியாவது சென்று விட வேணும் என்று நினைத்து உறங்குறாய். ஆனா அதிகாலை எழுந்துக்கும் போது உனக்கு அந்த புத்தி இடம் கொடுக்கல. பிறகுதான் அன்று உடல் முழுவதுமே புழிந்து வச்சது.
அதனால் வெளியே செல்ல உனக்கு மனம் அல்ல. சரி, இன்று விட்டு நாளை செல்வோம். அதே போல் ஒவ்வொரு நாளும் அது தவறி கொண்டிருக்கிறது. நல் பணியும் அல்ல, உன் இல்லறத்தில் ஒற்று ரூபாயும் உன் கையில் அல்ல. விலகுதா? அதே போல் நான் திரைத்து கொடுத்தது என் மண்ணுக்கு வர என்று வாய்ப்பு, ஆனா வரவும் அல்ல. இந்த முறை என் மண்ணுக்கு இருவருமே பிள்ளை தூக்கி என் மண்ணை தொற்றுவார்கள். விலகுதா? குறை இல்லாமல் நான் ஆய்த்தித்து வச்சு தருகிறேன். இக்கனியை 5 நாள் உன்னிடத்தில் உள்ளோம். 5வது நாள் உன் தலையை சுற்றி நிலவாசப்படிக்கு அப்பால் பற்று அக்கனியை விரயமாக்கி விடு. விலகுதா? நல் பணிக்கு நாடி செல்வாய். வேற என்னவென்று கூறு. முதல் அக்கனியை அவன் தலையை சுற்றி விரயமாக்க சொல்லு. விரயமாக்கிறதுக்கு அப்பால் பற்றி மண்ணை தொற்று வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நல்மாரியாக நான் இல்லறம் அமைத்து தருகிறேன். விலகுதா? விலகுதா? இதை கொட்டிட்டு உன் மண்ணில் வச்சுக்கோ. அந்த மண்ணுக்குள்ள பல சிக்கல் உள்ளது அவனுக்கு. அவனை முன்னேற்ற விடாமல் அந்த மண்ணுக்குள்ள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பல சூழ்நிலைக்கு உருவாகி நிற்கிறான். விலகுதா? ஆம், அவன் பிறந்த இடத்தில், ஆனால் அவனை முன்னுக்கு வரவே மனம் அல்ல. அவ்விடத்தில் அவன் எவ்வளவோ முயற்சி செய்து அடியெடுத்து வைக்கணும் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் புத்திக்கு அது திகட்டவில்லை. நீங்க தான் பாத்துக்கணுமா? குறையில்லை. அந்த வேலை வெட்டி கொடுக்கணும். அந்த வேலை வெட்டிக்கு தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க கொடுத்து அவங்க தனியா போய் அந்த குடும்பம் வாழணும். நல்ல குறையில்லை. இருக்கிற இல்ல இடத்துலயும் கொஞ்சம் எந்த சண்டை சச்சரவு இல்லாம வச்சுக்கணும். இவ்வளவு பாருமா, இவ்வளவு பாருமா, அவ்வளவு பாருமா, அவதான் மெயின். பாருமா, நல்ல புத்தி கேட்பார் பேச்சை கேட்டு அதை அதே போல் வாங்கி மற்றவர்களிடத்தில் அது ஒப்பிருக்கிறது. அதை இதமா பாத்துக்கணும். விலகுதான்? அந்த கேட்பார் பேச்சு சொல் நல்ல சொல்லே அவ நாவில் உச்சரிப்பு அல்ல. அவ பேசும் வார்த்தையை ஒன்று கூட நன்மை அல்ல. விலகுதா? அதை மற்றவர் கூறுவதை அதை புத்தியில் ஏற்றி கொன்று அவன் நாவால் அந்த சொல் வந்து நிற்கிறது. அந்த நேரத்துல நீ இடமா பாத்துக்கணும். அந்த சொல் சொல்லாத அளவுக்கு பாத்துக்குங்க. அதான் தேவை. இப்போ முன்ன நின்று நாக்கணிட்டு அந்த சொல்லு சொல்லக்கூடாது. படிப்பு தான் ஏறணும் உனக்கு. போட்டாங்க தின்னு போனாலும் இக்கனியை உன் மண்ணுக்குள் உன் பாதுகாப்புக்கு வைத்துக்கொள். விலகுதான்? இப்படியெல்லாம் போகுமா? இதை உன் வயிற்றில் பிறந்த கொடி பல பேர் சொல்ல கேட்டு அறிஞ்சு அது உலாவி வருதடி. விலகுதா? அது இல்லத்தில் இருப்பதுக்கும் உறங்குவதற்குமே அதுக்கு மனம் அல்ல, உண்ணுவதற்கும் மனம் அல்ல. அது சுற்றி வர சொன்னா குறை இல்லாமல் நற்படியாக மற்றவர்களுடைய சொல் கேட்டு அது உலாவி வரும். அதை தான் கூறுகிறேன் அல்லவா. நீ முதல் அவன் ஆடை அவன் சிரசு வைத்திருக்காய் அல்லவா, அதை வச்சு நீ அதை சரி செய்து கொள். அவன் உன் சொல்லு கட்டுப்பட்டு நான் எப்படி உன் மகளை உன்னிடத்தில் கொடுத்தனோ அது போல் உன் பிள்ளையை உன்னிடத்தில் கொடுக்கிறேன். நீ மடியேந்தி பிச்சை எடுத்தால் செய்து கொள், உனக்கு நன்மை பெருகும். விலகுதா? அல்ல என்றால் உனக்கு தீங்கு அதிகமாக வரும், பல சிக்கலும் ஏற்பட்டு நிற்கும். என் பூஜையில் என் காலுக்கடியில் என் பொட்டிட்டு வைத்துக் கொள். குறை இல்லாமல் நான் நிறைவேற்றுகிறேன். நீ நாவால் கூப்பிட்டால் ஒரு பலனும் அல்லடி, அவ்விடத்தில் பல சிக்கல் உள்ளதடி. பிறகுதான் அந்த மண்ணே கருமமாக நிற்கும் போது இனி
பலது கூறி மற்றும் அந்த இடத்தில் சாதிக்க இயலாதடி. அதனால் உன் இல்லறத்தையும் நீ உன் மக்களையும் நீ சரி செய்து உன் பாதையில் வைத்துக்கொள். அப்போது உனக்கு நல்பலன் நடக்கும். எனக்குதான் பிரச்சனை மேல பிரச்சனை உள்ள இடத்துல பார்க்க அதை தான் கூறுகிறேன் அல்லவா, அந்த இல்லறமே சரியல்ல. நான் எப்படிதான் மீண்டு வருது? எனக்கு வருமானம் நான் எப்படி மீண்டு எந்த மொழியா நீ வரும்? நீ முதல் ₹1 இருந்தாலும் அதை பலதான் நினைத்து அனைத்தும் வெறியமாக்கி விட்டாய். விலகுதா? இப்போது நீ முன்பு அழைத்து விட்டு இப்போது குறை கொண்டால் அதுக்கு நான் பொறுப்பல்ல அடி. விலகுதா? நீ எவ்வாறு வாங்கி நீ பாடுபட்டாயோ அது போல் நீ பாடுபட்டு பல கடனை நீ அடைச்சுவை. விலகுதா? பக்கத்துல அவங்க வாய்கள் அடைச்சி நீ பெருகும் போது நீ குறை கொண்டு அதை பெருகினாய் அல்லவா, அதே போல் அழிக்கும் போது குறை கொண்டு அழித்துக்கொள். சென்று வா. சரி தெரிஞ்சு போட்டு விடுமா. சென்று வா. நீ உன் வாழ்க்கையை என் காலில் நீ அழுத்தி விட்ட. அதே போல் அதை பத்தி நீ சிந்திக்கவும் செயல்படவும் கூடாது. உனக்கு எப்போது தேவையோ நான் அப்போது அமைச்சு தருவேன். விலகுதா? அந்த ரூம்ல நிம்மதி இல்லையம்மா, நிம்மதி இல்லை, வேலை மேலே நிம்மதி இல்லை. உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடு. அந்த மண்ணுக்குள் குறை இல்லை. உனக்கு குறையாக இருந்தால் நீ அடி எடுத்து வேறு இடம் நீ மாறிக்கொள். மாறிக்கொள்ள நீ தான் மாத்தணும். நீ சொன்னீங்க நான் வேற இடம் மாறினேன், நல்லா இருக்குது. போதும், குறை இல்லை. நான் தான் கூறுகிறேன்ல, மண் மீது குறை அல்ல. விலகுதா? உனக்கு மனம் அல்ல என்றால் நீ வேறு இடம் மாறிக்கொள். ஆனால் இப்போது மண் மீது குறை அல்ல, மண்ணு நன்றாகத்தான் உள்ளது. உனக்கு அது சங்கடமாக உள்ளது. படுகிற இடத்துல பள்ளி நிறைய சொல்லுதுமா, அது நன்மை தீமை அல்ல. வேலை இல்லாத போதேம்மா, வேலை இல்லாத போதே. உனக்கு கீழ் நோக்கி இருக்கிறதா மேல் நோக்கி இருக்கிறதா என்று கூறு. கீழ் நோக்கி இருக்குதுமா. அப்படி இந்த பக்கம் நான் படுகிற கீழ் நோக்கி. உன் சிரசு சைடா இல்லை உன் பாதம் சைடா? சிரசு சைடு. சிரசு சைடு இருந்தால் மேல் நோக்கிடா, உன் பாதம் சைடு அது கீழ் நோக்கி. விலகுதா? அது நன்மைதான், தீமை கிடையாது. உனக்கு வர ஆபத்தை தட்டி கழித்து வைக்கிறது. விலகுதா? சரிம்மா, இப்போ நான் படம் வாங்கி கூறு. சரி, ஒரு பங்காளி அம்மா செத்து போட்டாங்க, நான் போல அதுக்கு இப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி தீட்டு காய்க்கணும், மறுநாள் வெட்டு போகணும், நீ வந்து எனக்கு பண்ணி கொடுன்றாங்க. அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டு நீ வந்தது கப்பால் பற்றி நீ அதில் ஈடுபாடு பட அதில் முறை அல்ல. சரிம்மா, ஞாயிற்றுக்கிழமை தான் நிற்கிறாங்களா அந்த அம்மா? இப்படி முறை அல்ல. சொல்றது நீ அதை உனக்கு சம்மதம் என்று கூறினால் உனக்கு அனைத்தும் சாத்திகமாக நடக்கும். நீ உனக்கு சம்பந்தம் இல்லை என்று நீ அதை ஒதுக்கிவிட்டு அப்பாற்பட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அதில் ஒரு சம்பந்தமும் அல்ல. நீ அதில் முழுவதுமாக இருந்து நீ அதை தீர்க்கணும் என்ற குறைபாடு அல்ல. பிறகுதான் சரி சொல்லிடலாமாம்மா, நான் வரமாட்டேன்னு சொல்லிடலாமா? உன் செயல் நான் கூறிவிட்டேன், இதுக்கு அப்பாற்பட்டு உன் செயல். சரி சரி. நன்றாக உள்ளாய். நீ குறை கொண்டுக்காது, உனக்கு நன்மை நடக்கும். சரி. இக்கனியை கொட்டிட்டு வைத்துக்கொள். விலகுதான்? நீ இப்பொழுது தொழிலுக்கு வைத்த கனியை மற்றும் மாற்றிக்கொள். இல்லத்தில் இருக்கும் கனி அக்கனி அவ்விடத்திலேயே உள்ளட்டும். விலகுதான்? உனக்கு குறை இல்லை, உன் குறை அனைத்தும் நான் தீர்த்து தந்திருக்கேன். இன்று விரயமாக்காத, 3வது நாள் விரயமாக்கி. சரி, இது அப்படியே கூட வச்சுட்டு
இதில் 5 பழம் வேணும். சரி பண்ணுங்க. விலகவில்லை. நன்றாக கூறு. சொல்லுங்க என்ன கேட்கணும். அம்மா தாயே, கூறு. நான் இருக்கிற நிலை என்னன்னு இன்னைக்கு உனக்கு நல்லா தெரியும். என்னைய ரொம்ப கேவலமாக ஆயிட்டுக்கிறம்மா. இன்னைக்கு நான் என் மனசு கொதிக்குது, அப்படியே கொதிச்சு. என் கனியை கொடுத்து நீ ஒரு முறை உன் மகன் கிட்ட கொடுத்து அழைத்து வந்தாய். நீ மறுமுறை ஒரு முறை என் சூலத்தில் கனி வைத்து குத்திட்டு போனார். நீ அதே போல் 3 முறை குத்த வேண்டும் என்று கூறினேன். நீ அதுக்கு அப்பா இல்லை தாயே. நீ வந்து குத்திருந்தால் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுடி. விலகுதா? ஒத்த கனி என்னைக்குமே சாத்திகமாகாது. விலகுதா? ஒத்த தோப்பு சாத்திகமாகுமா? கூறு. கூறு. நான் அன்றே கூறினேன் அல்லவா, 3 முறை அது 5 முறையாவது தொடர்ந்து என் கனி வெள்ளிக்கிழமை பெருகி கொண்டு போய் உன் இல்லத்தில் வைத்தால் உனக்கு நான் நன்மை தருகிறேன், மனம் முடித்து தருகிறேன் என்று நான் கூறினேன். ஆனால் நீ என் சொல்லை அறிய அல்ல. இக்கனியை பொட்டிட்டு வைத்துக்கொள். இப்போ எனக்கு இறங்குற பிரச்சனையை நான் எப்படி அம்மா தீர்க்கிறது? நீ சொல்லு. அக்கனி உன் மண்ணில் வைத்து 3வது நாள் அழைத்து வந்து என் மகள் இடத்தில் காற்று. அது என்னவென்று அவன் உகுத்துக்கொண்டு உனக்கு பலன் தீர்ப்பார். இப்போ பெரும் சிக்கல்ல இருக்கிறனே நான், அது எப்படி தீரும்னு அதை சொல்லு தாயே. அதை தானடி கூறுகிறேன். என் கனி உன் மண்ணில் போய் என் இடத்தில் வந்தால் மட்டும்தான் அவ்விடத்தில் என்ன நடந்தது என்பதை நான் உகுத்துக் கொள்ள முடியும். நான் உகுத்துக் கொண்டு உனக்கு நான் பலனை தீர்க்க முடியும். நீங்க திரும்பி வரணுமா? ஒரு விலகுதா? வீட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வரணும். நீங்க வரணும். நீங்க வர மாட்டேன்றீங்களா? வேலை செய்யலான்னு போனா நேற்று ஆளவங்கள அப்படியே மொத்தமா அவங்க வந்து விட்டாங்க, அடிச்சு விரட்டுற மாதிரி வேலையே நின்று போச்சு. ஒரு சுண்ணாம்பு அடிக்கிற வேலை. அதை தானே நான் கூறுகிறேன். அன்றே கூறினேன் அல்லவா, நீ ஒரு முறை கனி கொடுத்தால் 3 முறை தொடர்ந்து கொடு, உனக்கு பலன் நல்படியாக நடக்கும் என்று நான் கூறினேன் அல்லவா. நான் உனக்கு முயற்சி பண்ணி கொடுத்தேன். ஆனா அந்த ஒரு முறை முயற்சி நடக்கும் போதே நீ அதை மறுபடியும் நீ அதை காணவில்லை. இப்ப இந்த பழம் வாங்கிட்டீங்கன்னா இக்கனியை அவ்வில்லத்தில் வைத்து என் மகிட்ட கொண்டு வந்து அக்கனியை கொடு. அவள் பார்த்து புகுத்து கொண்டு உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுவாள். அதுபடி நீ செய்துவா, உனக்கு தடை வராது. நீ நல்படியாக இப்ப கனி கொடு, ஒரு 4 கனி கொடுத்தாய மூளைங்களுக்கு போட வேண்டி. இன்று கொடுக்க மாட்டேன். இனி தர மாட்டாங்கம்மா. என் பாதுகாப்பு கொடுக்க மாட்டியா? அதைதான் உன் பாதுகாப்புக்கு தான் என் கனி கொடுத்திருக்கேன் அல்லவா. அதை உன் இல்லத்தில் என் பொட்டிட்டு வை, எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். அதுவே பாருங்க தாயே. இப்போ என் பையனுக்கு எல்லாம் சுத்தி போட ஏதாச்சும் கனி கொடுத்தாயே. என்று அடிக்க கூடாதே. உடனே தர மாட்டோம். அப்படி நீங்க அப்போ இப்ப கொடுத்தேன்னா நான் வச்சிருந்து கொடுப்பேன். இன்னைக்கு தர மாட்டாங்கம்மா. தர நாள் கிடையாது இன்னைக்கு. இன்று நன்மை தீர்க்கும் நாள், தீமை தீர்க்க மாட்டேன். இன்னைக்கு நன்மை பெருகிற நாள்மா. இன்னைக்கு நான் பெருகும் நாள். இன்று நான் கொடுத்தால் உன் சூழ்நிலை அதிகமாக பெருகி தரும். அதனாலதான் நான் அழிக்க மாட்டேன். வேற ஏதாவது இருந்தா கேளுங்க. இந்த படம் போயிட்டு வரட்டும் வீட்டுக்கு, அப்புறம் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை 3வது நாள் கொடுத்து கூட அன்று பெருகி போ. ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் சென்று வா. நான் இப்படியே தான் இருக்கணும். வாமா, பழம் இருக்குல்ல அம்மா, பழம் இருக்குல்ல, நீங்க வாங்க. அடுத்த முறை தொடர்ந்து வரணும்னு சொல்றாங்க. நான் தான் அன்றே கூறினேனடி, உன் சூழ்நிலை ஒன்றாக அல்ல. விலகுதா? அதனால் நீ என் கனியை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தாதான் நான் பலனை அழுக்கூடாதுமா. நீ கண்ணீர் விடாதே. ஒரு குறையும் அல்ல, நான் தீர்த்து தருகிறேன். வாங்க, தொடர்ந்து வரணும். சரி வாங்கம்மா, தொடர்ந்து வாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எல்லாம் தீரும். வாங்க வாங்க வாங்க. என் பேரனை அழி. வாங்க வாங்க, இப்படி வாங்க. இந்த ஃபோன் எடுத்தாங்க. சென்று வா மகளே. என் பேரனை அழி. நன்றாக நினைத்து வேண்டிட்டு கொடுங்க. ரொம்ப அழுத்தாதீங்க, சும்மா வச்சுன்னு வேண்டிங்க. அதாங்க அந்த மண்ணே மண்ணாகவே அல்லையடா. அந்த இடத்தில் பல சிக்கல் தண்டா உள்ளது. அம்மன் லேக்கி தெரிந்து கொள். உங்க வீட்டாண்ட
அவங்க வீடு என்னம்மா? ஆமாம் ஆமாம் உங்க வீடு மண்ணு சரியில்லையா? மன நிம்மதி அல்ல. நிம்மதி இல்லாம தானே இருக்கீங்க? அது தெரியும். சொல்லுங்க, வாய் அவங்க சொல்றது சொல்லுங்க. புரியுதா? இல்லத்தில் எப்போதும் சண்டை இருக்கா? விலகுதா? அது சொல்லுங்க. எப்போது நன்மையே அல்ல. அவ்விடத்தில் எப்போதும் ஒரே கலவரமாகத்தான் உள்ளது. ஆமாவா? இக்கனியை அந்த இல்லத்தில் பொட்டிட்டு வைத்து அழைத்து வர சொல். வீட்டில் இவருக்கு ஒரு அலுவல் பார்த்துருக்கோம், அது சரி வருமானு பார்க்கல, வெளியில போறது அது கேட்கறது. விலகவில்லை. வேலைக்கா? இல்ல அவரு வேற இடம் போற மாறுறாரு. அது வீடு இப்படி மாறிட்டுதாம்மா? வீடு மாறல, வேற இடம் கை வைங்க மாறுறாரு. கை வைங்க வெளியில கை மேல போறதுக்கு வைங்க. அது வைங்க இப்படி வைங்க 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 அப்படிதான் வைங்க. அதே இவருக்கு ஒரு வாரம் பேசுங்க, அது சரி இது ஓகே அனுப்பிச்சு அப்புறம் நின்றுச்சு. அதனால சரி வருமா இப்படி. இந்த கனியை அவன் உறங்கும் போது அவனிடத்தில் வைத்திருந்து அழைத்து வா. விலகுதா? அப்போது நான் தெளிவாக கூறுகிறேன். புரியுதா? வாங்கிக்கவா? வாங்கிக்கிறீங்க. எப்ப மாதிரி வரணும்? இதே நாள் தான் அழைத்து வரணும். வெள்ளிக்கிழமை. இல்லை என்றால் 5வது நாள் அழைத்து வர சொல். செவ்வாய்க்கிழமை வாங்க. விலகுதா? அன்று நான் முழுவதுமாக உரிக்கிறேன். வேறு என்னவென்று கூறு. வேற என்ன வேணுமா? வேற என்ன அதுக்காக தான் ஒரு முக்கியமா வந்தது. இவருக்கு வெளியில அலுவல் பார்த்துருக்கோம் போறதுக்கு, அது ஓகே ஆகுமா? இல்ல வெளியில ஒரு அக்கனி 3 நாள் அவன் கையில் இருக்க வேண்டும். 3 நாளுக்கு அப்பாற்பட்டு தான் அக்கனியை அவனுக்கு அந்த இடம் சாத்திகமாகுமா ஆகாதா, அவ்விடத்தில் சிக்கல் ஏற்படுமா படாதா என்பதை நான் கூறுவேன். வேலைக்கு ஒரு நாள் வீட்டுல வச்சுட்டு போன பழக்கையை வச்சுட்டு குறையில்லை, வைத்துக்க சொல். என் பூஜையில் என் காலுக்கடியில் வைத்துக்க சொல். அதான் வேற எதுவும் இல்லையா? இல்ல அதை கேட்கறது மீன் ஆ, கொஞ்சம்